Input function. In Python, input function is used to accept as input to at runtime. என்ன சொல்றாங்கன்னா ரன் டைம்ன்றது நம்மளோட அவுட்புட் டைம். ஓகேவா, நம்ம அவுட்புட் காமிக்குது பாத்தீங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு இன்புட் வேணும், யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வேணும்னும் போது நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் இது இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணும் போது அதுக்குள்ள நீங்க ஒரு மெசேஜ் கொடுப்பீங்க. ஓகேவா, அந்த மெசேஜ்ல நீங்க உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இன்புட் வேணும்ன்றத சொல்லுவீங்க. இப்போ இருங்க புரியுற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா பார்க்கலாம். தி சின்டாக்ஸ் ஃபார் இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் parenthesisல ஆஃப்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? இன்புட் ஆஃப் கோட்ஸ்குள்ள prompt string. prompt stringனா மெசேஜ், where prompt string is in the syntax is a statement or message to the user. இப்போ உங்களுக்கு வந்து இயர் வேணும், பர்த்டே டேட் ஆஃப் பர்த்ல என்ன இயர் வேணும் அப்படின்றத உங்களுக்கு வாங்கும் போது யூசர் கிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? என்டர் யுவர் பர்த் இயர் அப்படின்றத நீங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாதான் என்ன இன்புட் கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு கர்சர் மட்டும் வெயிட் பண்ணுது இன்புட் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னும் போது, இப்போ நீங்க வந்து இயர் கேக்குறீங்க, அவங்க ஏஜ் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா? So to know what input can be given, if a prompt string is used, it is displayed on the monitor. இப்போ print function குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது டிஸ்ப்ளே ஆகுது. கரெக்டா? அந்த மாதிரி input function குள்ள நீங்க string எந்த ஸ்ட்ரிங்க கோட்ஸ் குள்ள கொடுத்தாலும் அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஆஃப்டர் தட் ஸ்ட்ரிங் அந்த ப்ராம்ப்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா கர்சர் வெயிட் ஆகும். கர்சர் வெயிட் ஆகும் எதுக்கு? இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்க. ஓகேவா, டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணும். இதுதான் இன்புட் ஃபங்க்ஷன் பண்ணும். தி யூசர் கேன் ப்ரொவைட் எக்ஸ்பெக்டட் டேட்டா ஃப்ரம் தி இன்புட் டிவைஸ். தி இன்புட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வாட் எவர் இஸ் தி டைப் ஃப்ரம் தி கீவர்ட் அண்ட் ஸ்டோர்ஸ் தி என்டர்ட் டேட்டா இன் தி கிவன் வேரியபிள். இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன்ல ஜென்ரலாவே இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அதுல எல்லாமே ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். புரியல? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க வந்து எது கேட்டாலுமே எந்த டேட்டா நீங்க கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் ஆகும். ஓகேவா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா பாத்துக்கலாம். If prompt string is not given in input function, no message is displayed on the screen. Thus, the user will not know what is to be typed as input. இப்போ இங்க என் கர்சர் பாருங்க, எக்ஸாம்பிள் 2ல city is equal to inputன்னு கொடுக்குறாங்க. நம்மளோட அவுட்புட்ல எதுவுமே காமிக்காது. நம்மளாவே என்னதுன்னு கண்டுபிடிச்சு இப்போ இங்க பாருங்க ராஜராஜன் கொடுத்துருக்காங்க. சிட்டி நேம் அது கிடையாதுல்ல, ஒரு நேம். கரெக்டா? ஒரு நவுன். சோ இப்போ இந்த சிட்டின்னு கேட்கும் போது நம்ம இது கொடுக்கும் போது irrelevant-ஆ இருக்கா? கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னே தெரியல, என்ன இன்புட் கொடுக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியல. சோ ஒரு யூசருக்கு மெசேஜ் தான் இந்த இன்புட் குள்ள கொடுக்கணும். என்டர் யோர் சிட்டி. இப்போ என் கர்சர் பாருங்க, எக்ஸாம்பிள் 1 பாருங்க. என்டர் யோர் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மதுரையின் ரெலவெண்டான ஒரு இன்புட் கொடுக்குறோம். வேற இங்க வந்து நம்மளுக்கு ரெலவெண்டா இன்புட் கொடுக்க முடியல. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை பாயிண்ட்? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாமா இத? நான் நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபைலை நான் input.pyன்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கை வாங்க போறோம். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்மளோட ப்ராக்டிக்கல் மார்க்கையும் நம்மளோட தியரி மார்க்கையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தியரி மார்க்கை வாங்க போறோம். ப்ராக்டிக்கல் மார்க் 30ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை ஆட் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ புரிஞ்சுதா நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது? இப்போ சிஎஸ்எம்ன்றது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க். ஓகே, யூசர் கிட்ட நீங்க கேக்குறீங்க கிவ் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க். சாரி, ஓகே. ஸோ என்டர் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் நான் சொல்றேன். என்டர் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க். ஓகேவா, இப்போ என்டர் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் அப்படின்றத நான் கேட்டுட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்ல நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா, கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னும் போது அவுட்புட்ல என்ன வருது? என்டர் யுவர் சிஎஸ் மார்க் அப்படின்னு வருது. கரெக்டா? இப்போ நான் இங்க என்னோட சிஎஸ் மார்க்கை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? 70க்கு தானே நம்ம எழுதுவோம் சிஎஸ் தியரி மார்க்கு. 70 அவுட் ஆஃப் 70 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ 70 அவுட் ஆஃப் 70ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்டர் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் லைன் எதுவுமே ஆகலை, ஏன்னா நம்ம வெறும் இன்புட் மட்டும் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த 17 நான் கொடுத்தது வந்து என்னவா கன்சிடர் ஆகும்? இன்டீஜரா கன்சிடர் ஆகுமா, ஸ்ட்ரிங்கா கன்சிடர் ஆகுமான்னு பார்த்தா இந்த 17 நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் ஆகும். ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்புட்ல கொடுக்குற எல்லாமே நம்மளுக்கு
எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் ஆகும். இப்போ என்னால நான் வாங்கின அந்த 70 என்னால 30யோட ஆட் பண்ண முடியாது. ஏன் கேளுங்க, ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் நம்மளால ஆட் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் நம்மளால ஆட் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் என்ன சொல்றேன்னா print of your mark is அப்படின்னு சொல்லிட்டு your mark is சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு CSMன்றது வேரியபிள் கரெக்டா, CSM plus 30 கொடுக்குறானா, CSM plus 30 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு எரர் வரும். பிகாஸ் CSMன்றதுல நம்மளுக்கு இப்ப 70 இருக்கு கரெக்டா, CSMன்றதுல நம்மளுக்கு 70 இருக்கு கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா. இப்போ இதுல பாருங்க, இதுல பாருங்க, CSMன்ற வேரியபிள்ல நம்ம 70 ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கரெக்டா, இங்க நம்ம 70 தான் கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப 70யையும் 30யையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 100 வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க நான் கொடுத்துருக்க 70 எனக்கு ஸ்ட்ரிங். இப்ப நான் சேவ் பண்றேன், Ctrl S, அண்ட் இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு எரர் காமிக்கும். என்ன எரர் காமிக்குது? invalid syntax, perhaps you forgot a comma. ஏன் இப்படி காமிக்குதுன்னா, இங்க ஒரு கமா போடல, ஓகே கமாவும் போட்டுட்டேன். இப்போ நான் போட்டாலும் எனக்கு எரர் தான் காமிக்கும். enter your marks 70 எரர் காமிக்குதா? ஏன் எரர் காமிக்குது? என்ன எரர் சொல்றாங்க? can only concatenate string not integer to string. ஸ்ட்ரிங்கையும் தான் கன்கேடினேட் பண்ண முடியும், இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் கன்கேடினேட் பண்ண முடியும். கன்கேடினேட்னா ஆட் பண்றது, ஓகேவா? ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள கொடுக்கறதுலாம் ஸ்ட்ரிங்கா கன்சிடர் ஆகும். இப்போ இதை இன்டீஜரா கன்சிடர் பண்ணணும், அப்ப என்ன மேம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்டீஜரா கன்சிடர் பண்ணணும்னா நம்ம கேஸ்டிங் பண்ணணும். கேஸ்டிங் அது நம்ம புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, அது பேரு கேஸ்டிங், CASTING. அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவா மாத்துறது தான் கேஸ்டிங், ஓகேவா? இப்போ இந்த இன்புட்குள்ள int of அப்படின்றத நீங்க கொடுத்தீங்களா, int ofன்ற ஃபங்க்ஷனை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, int ofன்ற ஃபங்க்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ இது இன்டீஜரா கன்சிடர் ஆகும். இப்போ இது இன்டீஜரா கன்சிடர் ஆகும். இப்போ சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாமா? இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணலாமா? இப்போ 100 வருதான்னு பார்க்கலாமா நம்மளோட மார்க்கு? இப்போ enter your CS மார்க்னு கேக்குறாங்க. நான் 70 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு 100 வரணும். your mark is 100 வந்துருச்சா? சோ ஒரு printன்ற ஃபங்க்ஷன், இன்புட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் ஆகும். அதை நீங்க இன்டீஜரா வாங்கணும், அதை நீங்க இன்டீஜர் டேட்டா டைப்பா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா casting, which means int of input of னு கொடுக்கணும். int of input of கொடுக்கும்போது தான் அது ஸ்ட்ரிங்கா இல்லாம இன்டீஜரா கன்சிடர் ஆகும், நம்பர்ஸா கன்சிடர் ஆகும். புரியுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா?